திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடாக்கை புரைகனிய புகுந்தன் நின்றுருக்கி பொய்யுருள் கடிந்தமைச் சுடரே திரைவரா மன்னம் மமதத்தன் கடலே திருப்பெரும் துறைவுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான் போற்றி. திருத்தில்லை போற்றி. சிவபோகம் போற்றி. அவன் மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி. எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனி போற்றாள். திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவுருளும் குருவருளும் முன்னின்றர் செய்ய அடியேனை இச்சென்னீரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களை முதற்கண் வணங்கிக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு இந்த போற்றி பகருடை நூலினை உமாபதி சிவனாருடைய குருவருள் துணை கொண்டு தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். நண்பர்களே, நம் நேற்றைய பாடத்தில் கடவுள் வாழ்த்தாக உமாபதி சிவனார் மறைஞான சம்பந்தருடைய திருவடிகளை வணங்கியதை சிந்தித்தோம். இன்று பாடத்தினுடைய முதல் கண்ணி 95 கண்ணிகளில் முதல் கண்ணியை குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய சிந்திப்போம். இது போற்றி போற்றி என்ற வகையில் 14 போற்றிகள் இதில் உள்ளது. அதில் முதல் போற்றிக்கு 4 கண்ணிகள் உள்ளது. எனவே அந்த 4 கண்ணிகளையும் சேர்த்து தான் இப்பொழுது பாடம் பதிவு செய்திருப்பார்கள். அதில் நாம் ஒவ்வொரு கண்ணியாக அதில் சிந்திப்போம். அதில் பூமன்னு நான்முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் என்று அந்த ஆரம்பிக்கின்ற இடம். பூமன்னு நான்முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்வன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய் விந்துவுடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேமவொளி எவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. அருமையாக இந்த போற்றியை முடித்திருப்பார். இதில் முதல் கண்ணி பூமன்னு நான்முகத்தோன் புத்தேளிர் ஆங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்வன். இங்கே பூமன்னு நான்முகத்தோன் தாமரை பூவில் நிலையாக அமர்ந்திருக்கும் நான்முகத்தை உடைய பிரமனும் அவனும் காணாத சிவபெருமான் என்கின்ற வகையிலே முற்காலத்தில் பிரமனுக்கும் 5 தலை இருந்தது. பிரம்மா தனக்கும் 5 தலைகள், சிவபெருமானுக்கும் 5 தலை. எனவே சிவபெருமானுக்கு ஈடாக ஆகிவிட்டோம் என்கின்ற வகையில் ஆணவம் தலைக்கேறிவிட்டது.
எனவே சிவபெருமான் பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒன்றை கொய்தார். அந்த தலம் இப்பொழுதும் நமக்கு அட்டவீரட்ட தலத்திலே திருக்கண்டியூர் என்கின்ற தலம், அது திருவையாறுக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் உள்ள தலம். இது ஒரு அருமையான மேற்கு நோக்கிய தலம். பிரம்மா படைப்பு கடவுள், அவருடைய துணைவியாரோ சரஸ்வதி, அவரும் கல்விக்கு அதிபதி என்கின்ற வகையிலே இந்த பிரம்மா சிவம் ஆற்றுகின்ற 5 தொழில்களில் ஒன்றான படைப்பு தொழிலை மட்டும் செய்பவர். படைப்பு என்பது இங்கே உயிரை படைப்பதில்லை, உடம்பை மட்டும்தான் படைப்பார். உயிருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. சுத்தமாயையில் சிவமே பிரம்மாவாக இருக்கும். அப்படியென்றால் சிவமே படைப்பு தொழிலை நேரடியாக செய்யும் என பொருள்படும். அசுத்த மாயையில் ஒரு பிரம்மா, நாம் வாழும் இந்த பிரகிருதி மாயையில் வேறு பிரம்மா. இதுவரைக்கும் எத்தனை பிரம்மா பிறந்து இறந்திருப்பார்கள் என கணக்கு இல்லை. அதுபோலவே இங்கே பூமன்னு நான்முகத்தோன், அதுபோலவே புத்தேளிர் ஆங்கவர்கோன், இங்கே தேவர்களும் அவர்களுக்கு தலைவனாகிய தேவேந்திரனும். தேவர்கள் இவர்கள் இமையோர்கள் எனப்படுவர். இவர்கள் கண் இமையாது ஒளி போன்ற அந்த உடம்பை உடையவர்கள். இவர்கள் சிவபெருமானுடைய கட்டளைகளை ஏற்று பணி செய்பவர்கள். இவர்கள் தேவ பதவியை பெறுவதற்கு மிகுந்த ஆசையுடன் பல புண்ணியங்களை செய்தவர்கள். நாமும் சிவபுண்ணியங்களை செய்துவிட்டு நம்முடைய பெயரை பெரிதாக போட்டுக்கொண்டால் நமக்கும் இந்த பதவிதான் கிடைக்கும். எனவே நாம் அவ்வாறு இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தொண்டு செய்தல் வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு தக்கவாறு தேவர்களாகிவிட்டால் பிறகு பலகாலமாகும் மீண்டும் மண்ணிற்கு வந்து பிறந்து சிவபூசைகளை செய்து இறைவனை அடைய வேண்டும். எனவே தேவர்கள் சிவத்தை வழிபாடு செய்வது அவர்கள் பதவியை தக்க வைத்து கொள்வதற்காகத்தான். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ என நம்முடைய மணிமொழியார் பாடியுள்ளார். இவர்களுடைய தலைவனோ தேவேந்திரன், அவன் இந்திரலோகத்துக்கே தலைவன். இவனும் காண முடியாத நிலையில் உள்ளவர் நம்முடைய சிவபெருமான். இப்பொழுது இருவரை சொல்லிவிட்டார். பூமன்னு நான்முகத்தோன், புத்தேளிர் ஆங்கவர்கோன், மாமன்னு சோதி மணிமார்பன். இது திருமகள் நிலையாக உள்ள மார்பில் ஒளி பொருந்திய கௌத்துவமணி அணிந்திருக்கும் திருமாலும். இந்த திருமால் சிவபெருமான் ஆற்றுகின்ற 5 தொழில்களில் காத்தல் தொழிலை செய்பவர். இவர் நம் உடம்பை மட்டும் காப்பவர், உயிரை இல்லை. எத்தனை காலம் இந்த உடம்பு இருக்க வேண்டுமோ அத்தனை காலம் வரைக்கும் அவர் காத்தல் தொழிலை செய்வார். சுத்தமாயையில் சிவமே திருமாலாக நிற்கும். அப்படியென்றால் சிவமே நேரடியாக காத்தல் தொழிலை செய்யும். அசுத்த மாயையில் வேறு திருமால், இந்த பிரகிருதி மாயையில் வேறு திருமால். இதுவரைக்கும் எத்தனை திருமால் வந்து போனார்கள் என்பது தெரியாது. எனவே இங்கே மூவரும் இவர்கள் தேவர்களும் நான்முகத்தோனும் திருமாலும் காணாத நிலையில் இருக்கின்ற நம்முடைய பெருமான். நம்முடைய அப்பர் பெருமானும் அவருடைய தேவார பாடலிலே சொல்வார்,
100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். 6 கோடி நாராயணன் அங்கனே. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர். ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்று இத்துணை காலம் 100 கோடி பிரம்மர்கள் பிறந்து பதவி வகித்து இறந்தனர். அதற்கு ஈடாக 6 கோடி நாராயணர்கள் திருமால்களும் அதுபோலவே பிறந்து இந்த பதவி வகித்து இறந்து விட்டார்கள். கங்கை கரையில் உள்ள அந்த மணலை எண்ணினால் எத்துணை மணல்கள் இருக்குமோ அவ்வளவு இந்திரர்கள் இங்கே பிறந்து பதவி வகித்து இறந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே உலகத்திலோ நிறைய வேள்விகளை செய்வார்கள் இந்திர பதவியை பெறுவதற்கு. எனவே இத்துணைக்கும் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. எனவே அவனே பிறவாதவன் இரவாதவன் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி என்ற வகையிலே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்கின்ற வகையில் சிவமே தலையாய தெய்வமாகவும் அவனே எல்லா பொருளுமாக எல்லாவற்றிலும் ஒன்றாய் உடனாய் வேறாய் நிற்கின்ற பிறப்பு இறப்பில்லாத அந்த பெருமான் நம்முடைய சிவபெருமான் என்ற வகையிலே நாம் இந்த வகுப்பினை இதோடு நிறைவு செய்வோம். தொடர்ந்து சிந்திப்போம் என்ற வகையிலே நாம் வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வைய நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவனன் நெறிதாம் தழைத்து ஓங்குக தெய்வவன் திருநீறு சிறக்கவே வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வெந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க பையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.